ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு அப்படின்னாவே கிச்சன் எப்போவுமே பிஸியாகவும் இருக்கும், அதே சமயம் மெஸ்ஸியாகவும் இருக்கும். கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாவே தலையே சுற்றுன்னா பார்த்துக்கங்களேன். நான் இந்த மாதிரி டைமில் எப்படி 30 மினிட்ஸில் குயிக்காக கிச்சன் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இந்த மாதிரி மோசமான கிச்சன் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, சாப்பாடு மட்டும் வடிக்கணும். அதனால் சாப்பாட்டுக்கு ஒலை வச்சு விட்டுட்டு அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சப்பருப்பு கடைஞ்சிருக்கேன். பருப்பை வேக வச்சு அதை கடைஞ்சி வச்சுருக்கேன். அதிலே அப்படியே பருப்பு தண்ணியும் வடித்து வச்சுட்டேன். பருப்பு தண்ணி வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை ரசம் வைக்க வேண்டிய வேலை இல்லை. அதனால் பருப்பு தண்ணி வடித்தாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காயை வணக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீக்கிங்காய் பொரியல். இந்த 3 வகையான காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி சாப்பாடு மட்டும் வடிக்கணும், அது மட்டும்தான் பேலன்ஸு. டைம் இப்போவே 6 மணி ஆயிடுச்சு. ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஈவினிங் நைட் டின்னருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால தான் சரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ண இந்த மளிகை சாமான டப்பாங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு சிங்குக்குள்ளே போட வேண்டிய எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்குக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு இந்த சிங்குக்குள்ளே எடுத்து போட்டுறணும் பாத்திரத்துங்களெல்லாம். எந்தெந்த பாத்திரமெல்லாம் விளக்கணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து சிங்குக்குள்ளே போட்டுறணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிற மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், இந்த டப்பாங்கள்லாம் எங்கெங்கேருந்து எடுத்தோமோ அதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா தான் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கவுண்டர் டாப்பெல்லாம் நீட்டாக தொடச்சி விடுறது, அடுப்பை தொடச்சி விடுறது, இந்த வேலைங்களெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லாம் மாற்றி ஊற்றும் போது எல்லாமே கவுண்டர் டாப்பில் எல்லாம் ஃபுல்லாக சிந்திருச்சு. அதே மாதிரி காயெல்லாம் வணக்கும் போது அடுப்பு மேலே ஃபுல்லாக சிந்திருச்சு. சரி ஃபஸ்ட்டு அதை டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ஒரு ஈரத்துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு பார்க்கும்போது இந்த கூடையில் ஃபுல்லாக பாத்திரம் இருந்துச்சு. அதெல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று கரெக்டாக ஒலை கொதிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அரிசி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணோம், பாத்திரம் விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். அரிசியெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பாத்திரம் விளக்கும் போது ஒரு ஓர்ஸலாக விளக்குங்க. அதாவது தட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம், அப்படி விளக்குனீங்க அப்படின்னா பாத்திரம் விளக்குனதே தெரியாது. அவ்வளோ சீக்கிரமாக நம்ம விளக்கிடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணியை ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாத்திரத்தும் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த சோப்பு, அந்த வலுவழுப்பு இருக்கும் பார்த்திங்களா, அதுவுமே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரத்தை நல்லா நார் போட்டு விளக்கிட்டு தண்ணியை நல்லா ஸ்லோவாக வச்சு கழுவுனீங்க அப்படின்னா பாத்திரம் பார்க்குறக்கே ரொம்பவே பளபளன்னு சூப்பராக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் தட்டெல்லாம் விளக்கி கழுவி அந்த கூடையில் போட்டு வச்சுட்டு நல்லா தண்ணி சொட்டினதுக்கப்புறமா தான் எடுத்து அடுக்கி வைப்பேன். அப்போனா தான் நம்ம அடுக்கி வைக்கிற இடமும் ரொம்ப ஈரமாக இல்லாமல் இருக்கும். அதே போல் பாத்திரத்துங்களாம் அடுக்கி வைக்கும் போதுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு அடுக்கி வச்சோம் அப்படின்னா நல்லா ஓர்ஸ்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம அதுக்கு தனியாக ஆர்கனைசர் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஓர்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்மள பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, அந்த கூடையில் பாத்திரம் இருக்கவே மறுபடியும் பாத்திரத்தை போட்டு டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டு தண்ணி வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்திரத்தை விளக்கி அதுக்குள்ளே போட்டு வைக்கலாம். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய சிங்க் அக்ஷய பாத்திரம் மாதிரி அது வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் அதனால் விளக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அக்ஷய பாத்திரத்தில் கூட சாப்பாடு கம்மியாகுமோ ஆகாதோ தெரியாது. ஆனால் என்னுடைய சிங்கில் பாத்திரம் கம்மியே ஆகாது எவ்வளோ விளக்குனாலும். இந்த மாதிரி நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் சிங்க் வழியே பாத்திரத்தை வச்சுட்டு அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் சலிக்காமல் நின்று விளக்குவோங்க, அதுதாங்க எங்கிட்ட இருக்கிற திறமையே. பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு கையோட சிங்க் ஏரியாவும் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோப்பு தண்ணி ஊற்றியே நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டுங்க. அந்த டைல்ஸ் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த பைப்பு எல்லாமே கையோட ப்ரஷ் பண்ணி நல்லா கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்கும். நல்லா சிங்கையுமே நல்லா தேய்ச்சி கழுவுங்க. என்னுடைய சிங்கில் நான் சோப்பு தான் யூஸ் பண்ணி பாத்திரம் விளக்குறதுனால அது வெள்ளை வெள்ளையாக இருக்கும். தேய்ச்சி கழுவாமல் விட்டுட்டேன் அப்படின்னா ரொம்பவே வெள்ளை வெள்ளையாக இருக்கும்.
சிங்க்கெல்லாம் கழுவி விட்டுட்டு சரி அடுப்பையுமே கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ப்ரே எதுவும் யூஸ் பண்ணலைங்க. அப்படியே வந்து நான் அந்த சோப்பு டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே தண்ணி ஊற்றி அப்படியே வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம், நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். நான் இந்த மாதிரி குக்கிங் பண்ணிகிட்ருக்கவே சில நேரம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருவேன். அப்போனா தான் எனக்கு வந்து டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். சாப்பாடு மட்டும்தான் இப்போ வடிக்க வேண்டியது இருக்குது. சாப்பாடையுமே இப்போ வந்து இந்த அடுப்பை தொடச்சி விட்டுட்டு மாற்றி வச்சு அதில் கொதிக்க விட்டு அந்த அடுப்பையுமே நான் தொடச்சி விட்டுருவேன். அதாவது சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே கிச்சன் க்ளீனிங்கும் முடிஞ்சிடும். நான் எப்போவுமே எப்படா வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய் உட்காரலாம் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஆள் தான். நான் எப்போவுமே அதாவது நான் சொல்லப்போனால் ரொம்ப சுறுசுறுப்பான ஆளுன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வேலையை குறைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லா வேலையுமே நான் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து சமைச்சிட்ருக்கும் போதே முடிஞ்ச வரைக்கும் பாதி க்ளீனிங் வேலையை நான் முடிக்க தான் பார்ப்பேன். அடுப்பெல்லாமே தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் மசாலா டப்பாலாம் வச்சுருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்படி இப்படி வந்து அரிசி பருப்பு எல்லாமே உப்புலேருந்து எல்லாமே சிந்தி இருந்துச்சு. சரி எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுட்டு கூட்டி விட்டுடலாம், கூட்டி வந்து குப்பையள்ளி போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டுறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் தண்ணியும் சேர்ந்து வருது. எங்கள் மாமியார் ஒரு பக்கம் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. எனக்கு வந்து இங்கே குக்கிங் வேலையே சரியாக இருக்கிறதுனால அவங்க அதை பார்த்துட்ருக்காங்க. அடுப்பெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு கையோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த கருத்துணியுமே வந்து நல்லா நீட்டாக அலாசி காய போட்டுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து பார்க்கும்போது சூப்பராக நீட்டாக காஞ்சிருக்கும். பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் 6:30 தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி அரை மணி நேரத்தில் நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து கிச்சன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்பவே நீட்டாக சூப்பராக க்ளீன் ஆயிரும். நான் எப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கிச்சனில் நிற்கவே ரொம்பவே ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பிம்பிள் வர்றதுக்கு ரீசனே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிங்க அப்பப்போ. மொட்டை மாடிக்கும் போயிட்டு வந்தால் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து இலையை போட்டு சாப்பாடு பரிமாறிடலான்ட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு பரிமாறியாச்சு. சரி, நான் சாப்பிடும்போது தான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மண்டமுலையே வேலை செஞ்சிச்சு. சரி, ஓகே, நம்ம அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பிளேட்டிங் பண்ணியாச்சு. இந்த வாழை இலையில் சாப்பிட்றது ஒரு தனி சுகங்க இல்லைங்களா? யார் யாருக்கெல்லாம் இலை போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் யார் யாருக்கெல்லாம் இலை போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுப்பேன் இல்லையா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.